A4 கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் SP சினிமாஸ் வழங்கும் அசோக் செல்வன் நடிப்பில் வேலம் ஜூன் 24 முதல் திரையரங்குகளில். படம் நல்லா இருந்தது. வாழ்க்கையில் வந்து மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி படம் வந்து நல்லா அமைஞ்சிருக்கு. சத்தியமாக நல்லா வரும், நல்லா இருக்கும். என் ஆட்டோவில் கூட அந்த இனிமேல் அந்த மாமியார் ஸ்டிக்கர் ஓட்டலான்னு வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு சம்திங்காக இருக்குது. என்ன அழுதுருக்கீங்க? ஆமாம், அந்த அளவுக்கு ப்ரொமோஷனோட படம் வருது. கேரளா வர கேரளாலேருந்து காசிக்கு வந்துடுறேன். இப்போ கதைலாம் நல்லா சூப்பராக. ஒரு இடத்துக்கு எங்கே போனாலும், ஒரு ஹோட்டலு எங்கே போனாலும் வந்து ஒரு ஆட்டோனாலே உள்ள அலோடு கிடையாது, 2 வீலர் காருக்கு தான் அலோடுன்னு. ஆனால் எங்களுக்கான ஒரு படம், எங்களுடைய உண்மையான உழைப்புக்கான ஒரு படம் இது. ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ்னால் கஷ்டப்பட்டு முன்னேறினான்ற ஒரு கதையும் இதில் இருந்தது. அதே போல் நம்ம உழைப்பு தான். இன்னொருத்தங்கள இதை வாங்குறேன் அதை வாங்குறேன்னு சொன்னால் கூட அதை ஏமாறாமல் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு ஸ்டோரி. என்னென்னா ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து தன்னுடைய லைஃப்பை வந்து கொஞ்சம் லெஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இது வந்து கரெக்டாக, அவருடைய எண்ணம் வந்து கரெக்ட் தான். அந்த ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஏதாவது பண்ணி முன்னுக்கு வரலான்னு வீட்டில் இருக்க அந்த அவங்க எதுவுமே வந்து கோஆப்ரேஷன் பண்ணலை. மாமனிதன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் இக்கட்டான சூழ்நிலையில் கூட அவர் எந்த தவறான முடிவும் எடுக்காமல் அவர் சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆட்டோ டிரைவர் மட்டும் இல்லை, நிறைய குடும்பங்களில் நடக்கிற நிதர்சனத்தை அழகாக காட்டியிருக்காங்க. நண்பர்கள்னால் இப்படி தான் இருக்கணுன்றதுக்கும் இது ஒரு உதாரணம். உண்மையிலே இது நாங்கள் எல்லாருமே அழுதுட்டோம். அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான தத்ரூபமாக ஆட்டோ டிரைவருங்கன்னா உண்மையான உழைப்பு உயர்வு. நாங்கள் ஏமாந்தது இல்லாமல் நாங்கள் இன்னொருத்தர் ஏமாத்துறாங்க, உண்மையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு எங்களுடைய உழைப்பு கஷ்டம். அந்த ஆட்டோ டிரைவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது, இதெல்லாம் வந்து உணர்ச்சிகரமான உண்மையான தத்ரூபமான படம். கண்டிப்பாக இது வெற்றி பெறும். எங்களுக்கு சொல்ல முடியல, ஏன்னா உண்மையாக அதை கடைசி எங்களை ரொம்ப மனசு உருக வச்சிச்சு. சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு கற்றுக்கணும். எல்லாரும் தவறு பண்ணுறதுங்கள தவறு பண்ணுற நேரத்துலையும் அந்த சூழ்நிலையை இந்த மாதிரியான ஒரு கையாளல் வேணும். மனித தன்மையோட தன்னம்பிக்கையோட விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு அர்த்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு ஆட்டோ டிரைவருங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக இது பிடிக்கும், இது சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் சேதுபதி நடிப்பு ரொம்ப உண்மையாக ரியலாக நல்லா இருக்கு. தப்பு பண்ணவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்ச மாதிரி எடுத்திருக்காங்க. சூப்பர், வெரி சூப்பர். நான் படம் வந்து மாமனிதன், ஆனால் மாமனிதனாகவே அவர் வாழ்ந்திருக்கார். சொல்லப்போனால் கிளைமேக்ஸுக்கு மாமனிதன் ஒருத்தங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு தெரியுது அவருக்கு இவர் தான்ட்டுன்னு. அந்த மனசு இருக்குது தெரியுங்களா, ஒரு மன்னிக்கணும் அப்படின்ட்டுன்னு. நானும் அந்த நேரத்தில் தான் அடிக்கணுமா குத்தணுமா தோணும். ஆனால் அவர் மாமனிதன்னா இப்படி தான், தமக்கு துரோகம் பண்ணாலும் அதை மன்னிச்சு இது பண்ண. அவர் பாத்ரூம்லாம் கழுவணும்னு அவசியமே இல்லை. ஒரு மனுஷன் அப்படிலாம் கஷ்டப்பட்டு அப்படி இருக்கும்போது ஒரு நம்மளுக்கு பண்ண ஒருத்தர் துரோகத்தை வந்து நம்ம நினைக்கும் போது அவ்வளோ இதுவாக இருக்கும். ஆனால் டேரக்டர் அவ்வளோ செம்மையாக எடுத்திருக்காரு, தத்ரூபமாக அப்படியே காமிச்சிருக்காரு. சீனசாமி சாரோட டைரக்ஷனில் படங்கள் எல்லாமே டூப்பர் ஹிட்டு தான். நாங்கள் பார்த்த வரைக்கும் தென்காற்று பருவமாக இருக்கட்டும், இல்லை அந்த நீர்க்கொத்தி பறவையாக இருக்கட்டும், எடுக்கிறதுலாம் அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி இருக்குமோ நினச்சோம், ஆனால் பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு. இது வரைக்கும் எந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் சீன் நாங்கள் பார்த்ததே கிடையாது. கடைசியில் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, மாமனிதனாகவே வாழ்ந்திருக்கார் விஜய் சேதுபதி சார். செம்மையாக எடுத்திருக்கார். நல்லா இருக்கு படம். இதை பார்க்கும்போது நாங்களும் வந்து பல இடத்துல ஏமாந்துருக்கோம். சில இடத்துலலாம் இவரை பார்க்கும்போது உழைக்கணும், இன்னும் நல்லா உழைக்கணும், எந்த இடத்துல ஏமாறக்கூடாதுன்ற ஒரு இது டாட் வந்துச்சு. விஜய் சேதுபதி சார் வந்து நேச்சுரலாகவே செம்ம. இந்த படத்தில் இன்னும் வந்து பொறுமையாக இருந்து சாதிச்சிருக்காரு. அந்த மாதிரி நாங்களும்
ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் ஒரு துரோகம் யாருன்னா செய்யும்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஃபேமிலிக்கும் விட்டு கொடுக்காம ஃபேமிலி பிள்ளைங்க எல்லாரையும் பார்க்குறாரு. வேறு லெவல் படம் சூப்பராக இருக்குது. தான் வந்து வெரி ஹிட் சார், செம்மையாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. விஜய் சேதுபதி சாருக்கு வந்து ஒரு சல்யூட் அடிக்கணும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து அவர் வந்து ஏமாந்தாலுமே யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு ஒரு ஊராக போய் அவங்க ஃபேமிலியை காப்பாற்றுறாரு. ஒரு இந்த காலத்தில் ஒரு ஆண்களுக்கே அந்த ஒரு நிலைமைனா பெண்களாக இருக்கிற எங்களுக்கு எவ்வளோ பெரிய நிலைமை இருக்கும். இதை நாங்கள் வந்து அவர் ஒரு ரோல் மாடலாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து சாகணுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் வாழணுன்றதை மட்டுமே அவர் நினைச்சாரு. அதுவே சூப்பர். இந்த படம் எடுத்த சீன ராமசாமி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த படம் வந்து இதோட நல்லா எடுக்கணும், இன்னும் நல்லா ஹிட் ஆகணும். வாழ்த்துக்கள். படம் வெறும் சூப்பர். மாமனிதன் பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. அவரோட ஸ்கிரிப்ட் நல்லாவே இருக்கு. விஜய் சேதுபதி சார் நல்லா நடிச்சிருக்காரு. படம் நல்லா எடுத்திருக்காங்க. மெயினாக பார்த்தா நம்ம ஆட்டோ டிரைவருக்காக நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆட்டோ டிரைவர் வந்து லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க ஒவ்வொருத்தருமே. என்னன்னா ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா சில வந்து ஏமாத்துறவங்க இருக்காங்க. ஆனால் அதை நம்பி நல்லவங்களா பார்த்து நம்ம சேரணும். லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி லைஃப்பில் எப்படி கஷ்டப்பட்டு எப்படி முன்னுக்கு வராங்கன்ட்டு அவங்க பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி படம் எடுத்திருக்காரு. ஆட்டோக்காரங்களுக்கு இது ஒரு வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது. அவங்களோட லைஃப் நல்லா இருக்குது. அதேமாரி மாமனிதனுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட்டில் அவர் பண்ணுறது ரொம்ப இது எப்படி சொல்கிறது, ரொம்ப உணர்ச்சிவசமாக இருக்குது. அது பார்க்கும்போது ஒரு மாமனிதன்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஆட்டோ தொழிலை வந்து அதுலேயே நம்ம முன்னேறி பசங்களை வந்து அதுலேயே நம்ம கரையேறத்துக்கு பார்க்கணும். இருக்கிறத விட்டு வேறு ஒன்றுக்கு போகாமல் இருக்கிற தொழிலை தெய்வமாக எடுத்து அதிலே நல்லா சிறப்பாக பண்ணி குழந்தைங்களையும் குடும்பத்திலையும் நல்லா பார்த்துக்கணும்.